இப்பொழுது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்க கூடாது. நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய, நீங்க முதலே காசு கொடுக்கறது இல்ல தமிழ்நாட்டுக்கு, அதையும் நாங்கள் குறைத்து விடுவோம். உங்களுக்கு தரக்கூடிய அந்த கடன் வாங்கக்கூடிய அளவை நாங்கள் குறைத்து விடுவோம். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்க கூடாது. கையெழுத்து போட்டது யாரு? விவசாயி, தமிழ்நாட்டிலேயே பெரிய விவசாயி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இல்லையா? பார்த்திருப்பீங்க, பச்சை துண்டு கட்டிட்டு தலையில போஸ்டர்லாம் இருப்பாரு. அவரு விவசாயிகளுக்கு எதிராக ஒரு சட்டத்துல கையெழுத்து போட்டு இன்று மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடிய நான் இல்லை, நான் தலைவர் கலைஞரின் மகன் என்று அந்த மத்திய அரசை, ஒன்றிய பாஜகவை எதிர்த்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். எத்தனை மிரட்டல்கள், என்னென்ன கேஸ். ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு, 2 தடவை போன வருஷம் இந்த வருஷம் சட்டமன்றத்துக்கு வந்தார். ஆளுநர் உரை படிக்கலன்னா வீட்டுல இருந்திருக்கலாம்ல. அங்க வந்து நான் படிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்கு அவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வரணும்னு எனக்கே தெரியல. ஆனா அங்க இருந்து கிளம்பி வந்து நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி அது வாக் அவுட் பண்றாரு. இப்ப தமிழ்நாட்டுக்கு பேரு இவரு சொல்லுவாரு, தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது, தமிழகம்னு சொல்லுங்க. தமிழ்நாட்டை பத்தி தமிழே தெரியாது, தமிழ மக்களே தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டை பற்றி தொடர்ந்து மக்களின் மனங்களை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க 2 திருக்குறள் அங்கங்க சொல்லிட்டு போனா அந்த திருக்குறளா என்னன்னு தெரியாது நமக்கு. அவங்க சொல்லும் பொழுது அது எந்த மொழியில சொல்றாங்கன்னு கூட நமக்கு புரிய மாட்டேங்குது சில நேரத்துல. ஆனா பிரதமர் இல்லைன்னா மத்தவங்க வந்து திருக்குறள் சொல்லுவாங்க. சொல்லிட்டு அது அவங்க கட்சியில இருக்கவங்க கூட நம்மள கேட்பாங்க, பிரதமரே வந்து தமிழ் வந்து பழைய, மிக பழைய மொழி, ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மொழி, ஒரு ஏன்ஷியன் லாங்குவேஜ் அப்படின்னு பிரதமரே சொல்றாரு. திருக்குறள் எங்க போனாலும் திருக்குறள் சொல்றாருன்னு. நீங்க யாரும் எங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ் தொன்மையான மொழி என்று. தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ். ஏன்னா தொன்மை இருக்கு சமஸ்கிருதத்துக்கு, இல்லைன்னு நான் சொல்லல, தமிழுக்கு அளவுக்கு இல்லை. ஆனால் தொடர்ச்சி இருக்கா? எத்தனை பேர் பேசுறாங்க இன்னைக்கு? ஆனால் தமிழை நாங்கள் பெருமையாக பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றிய அரசாங்கம், பிஜேபி ஆட்சி, தமிழுக்கு எவ்வளவு தொகை, தமிழை வளர்ப்பதற்கு தமிழுக்காக எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க? அதை விட 22 மடங்கு அதிகமாக சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்படுகிறது. நீங்க தமிழ் பெரிய மொழி, தமிழ் பழைய மொழியெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம், எங்களுக்கே தெரியும். காசை மட்டும் கொடுங்க. உங்களுடைய பாராட்டு தமிழ் தாய்க்கு தேவையில்லை. அவளை பாராட்டுவதற்கு தலைவர் கலைஞர் இருந்தார். போற்றுவதற்கு எத்தனையோ கவிஞர்கள், எழுத்தாளர்கள், சாதாரண சாமானிய மக்கள், எங்களுடைய முதலமைச்சர் என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். நீங்க ஒன்னும் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேணாம், காசை கொடுங்க. ஆனா காசையும் கொடுக்க மாட்டாங்க. எதுக்கும் தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு ஒரு திட்டவட்டமான முடிவிலே இருக்கக்கூடிய ஆட்சி தான் பிஜேபி. இந்த ஜிஎஸ்டி வாங்கிக்கிறாங்க, டாக்ஸ் எல்லாத்தையும். இப்ப ஒரே டாக்ஸ், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே நாடு, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே நாடு, ஒரே தேர்தல், இந்த ஒரேல ஒரே டாக்ஸ், ஜிஎஸ்டி, எல்லா காசையும் வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு நமக்கு திரும்பி கொடுக்கும் போது திருப்பி கொடுக்கறதுக்கு மனசு வரும். நான் கேட்கிறேன், உங்க வீட்டுல யாரோ ஒருத்தர் இருக்காங்க, உங்க வீட்டு பக்கத்துல, காசை கூட நான் திருப்பி கொடுக்குறேன்னு வாங்குறாங்க இல்லையா? திருப்பி கொடுக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்க? கொஞ்ச நாள் பொறுத்துக்குவீங்க. வரவே இல்லை,
கேட்டு 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 நமக்கு அவசரம் கஷ்டம் எல்லாம் வரும் பொழுதும் கேட்டு 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 கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க? அப்புறம் அதனால இதுதான் ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. நாம நல்லாட்சி நடத்தினோம். தலைவர் கலைஞர் அவர்கள், தளபதி அவர்கள் நல்லாட்சி நடத்தி இங்க இருக்கக்கூடிய மக்கள் படித்திருக்கக்கூடியவர்களாக, இங்க இருக்கக்கூடியவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக, நம்முடைய மக்கள் தொகை குறைந்திருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி, சாலை வசதிகள், மருத்துவ வசதிகள் இதெல்லாம் உருவாக்கியது திராவிட இயக்கம், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. ஆனா இதுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுக்கணுமா, பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா? ஒன்றிய அரசாங்கம் நமக்கு நல்லா ஆட்சி செய்ததற்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. நல்லா ஆட்சி செய்யாத உத்தரப்பிரதேசத்துக்கு சில நாட்களுக்கு முன்னால் எல்லா மாநிலத்திற்கும் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. உத்தரப்பிரதேசத்துக்கு நமக்கு மேல காசு கொடுத்திருக்காங்க 5 மடங்கு. ஆனால் தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கொடுக்கிறார்கள். இதுவரைக்கும் நிலுவையில நமக்கு கொடுக்காத தொகைக்கு 20,000 கோடிக்கு மேல இருக்கு. இப்படி புயல் மழை வருகிறது. சென்னை பாதிக்கப்பட்டது, தூத்துக்குடி, தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது. இதுவரை 2 அமைச்சர்கள் வந்தார்கள். மோடி அவர்கள் அடிக்கடி வராரு. இப்ப தேர்தல் வருதுல்ல, அதனால அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு. ஆனால் இதுவரை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு 1 ரூபாய் கொடுத்திருக்கா? கிடையாது. வந்து பார்த்துட்டு கோயிலை சுத்தி சகதியா இருக்குன்னு சொல்லிட்டு பைனான்ஸ் மினிஸ்டர் கிளம்பி போயிட்டாங்க. அங்க பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ஐயருக்கு சம்பளம் பத்தலன்னு கவலைப்பட்டாங்க. மக்களை பத்தி கவலை இல்லை. 1 ரூபாய் கொடுக்கல. நீ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எங்களுடைய மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று அந்த வீடு கட்டுவதற்கு 4 லட்சம் ரூபாய், இடிந்த வீடை கட்டுவதற்கு, விவசாயிகளுக்கு, மீனவர்களுக்கு என்று உதவிக்கரம் நீட்டியது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். பெருமையோடு பதவி ஏற்றுக்கொள்ளும் போது சொன்னாரே, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய முதலமைச்சர். நம்முடைய பிரதமர் மோடி மக்களை பற்றி அக்கறை இல்லை, கவலை இல்லை. அன்னைக்கு எங்களெல்லாம் மேடையில வச்சுக்கிட்டே சொல்றாரு, யூபிஏ அரசாங்கம் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை. நாங்கெல்லாம் குலசேகரப்பட்டினத்தை இன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம் என்று. ஒரு உண்மை என்னவென்றால், திரு சிதம்பரம் அவர்கள் நிதியமைச்சராக இருந்த பொழுது யூபிஏ அரசாங்கத்துல அரசு கிட்டத்தட்ட முடிய போற அந்த ஆண்டிலே நிதிநிலை அறிக்கையில அதுக்கு 23 கோடி அறிவிக்கிறார். அந்த குலசேகரப்பட்டினம் இல்ல, அந்த அவுட்டர் ஹார்பர், அந்த தூத்துக்குடி வஉசி போர்ட் 23 கோடி அறிவிக்கப்படுகிறது. அடுத்த ஆண்டே பிஜேபி ஆட்சிக்கு வருது. அங்கே இருக்கக்கூடிய அருண் ஜேட்லி அவர்கள் அதுல பாதி 11,000 கோடி அறிவிக்கிறார். அந்த அறிவிச்சுட்டு 10 வருஷமா யாரு கிடப்புல போட்டு வச்சிருக்கா? பாஜக ஆட்சி. இப்ப அடுத்த தேர்தல் வருது. தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல. செய்ததாக இப்பொழுது கணக்கு காட்டுவதற்கு 7,000 கோடிக்கு வந்து அடிக்கல் நாட்டி விட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய பிரதமர். மேடையில அவர் உண்மையில திட்டினது தன்னைத்தான், வேற யாரையும் இல்ல. எந்த திட்டத்தை அறிவித்து நீங்க நிறைவேற்றி தந்திருக்கீங்க? பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.